தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்குது. யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசுப்படுத்தி இதை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அனுமதி கொடுங்க, நாங்கள் போகணும் அப்படின்னு. யார் வேண்டாலும் நேராக போகலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்ட்ட சொல்லிவிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டுக் கொடுக்க முடியாதுங்களா, நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டுக் கொடுக்க முடியாது. எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம். அப்படி ஒன்றும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளைப் போல் அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் இல்லைங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலைங்கன்னா தைரியமாக போகலாம். அரசியல் தலைவர்கள் போகிறதுக்கு என்ன, ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம். அவங்க பாதுகாப்பாக அவங்க தான் பார்த்துக்கணும். காவல்துறை இருக்கிறாங்க, அவங்களும் பாதுகாப்பாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான். ஏன்னா எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க? நான் யார் வேணாலும் வரலாமே. எல்லோரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே, தலைவர்கள் வர்றாங்களே. முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த 10 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வர்றாங்க. என்டிஏவுடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க. அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும். யார் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும். ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்கள். ரொம்ப அன்பானவர்கள். தவறு நடந்திருக்கலாம், ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம். அதற்கான காரணம் யார், அதை நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக கரூருக்குள்ளே போகிறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம். அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும். அது வேண்டாம் என்று நினைக்கின்றேன். சொல்லும்போது கரூர் சொல்லும்போது ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்துமே நீ காலத்தில் நான் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் நான் பேசினதை நான் கவனிக்கலைங்களா? ஐம் சாரி, நான் கவனிக்கல. என்ன பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசினாங்க. நான் கோயம்புத்தூரில் இப்போ தான் நேரடியாக அங்கே வர்றேங்கன்னா. அதனால் ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ளே யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். புதுசாக நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் நான் மாநில தலைவர் அவங்க சொன்னதை பார்க்கல, அவங்க வேறு ஏதாச்சும் காரணத்தில் அதை சொல்லியிருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு என்னுடைய பேச்சை யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா, கரூர் பாதுகாப்பான ஊர். தயவு செஞ்சு வாங்க, மக்களை பாருங்கள். அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் பாருங்கள். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, உயிரிழந்த அவருடைய குடும்பத்தினரையும் தனியார் மண்டபத்தில் தான் பார்க்கறதுக்கு தாவேக்கால பிளான் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை பற்றி கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து செல்லக்கூடிய பாதை, கரூர் எங்கே வந்து இறங்குறாரு, எந்த வழியாக கரூருக்கு வராரு, எத்தனை பேர் உங்கள் கூட வரப்போகிறாங்க, எத்தனை காரில் வரப்போகிறீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்லேருந்து எத்தனை மக்கள் பங்கேற்க போகிறாங்க, எந்த இடம் அப்படின்றது குறிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்து தான் அனுமதி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நிபந்தனைகள் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே, கரூர் மாவட்டத்துக்குள்ளே ஒரு 36 குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள். இந்த விஷயத்தில் கொஞ்சம் பேர் காங்கேயத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம். இது இறந்து போன 41 பேர் குடும்பம் பார்த்தீங்கன்னா. அதில் கரூர் நகரத்துக்குள்ளே 80% இருக்கிறாங்க. வெளியே கொஞ்சம் போகணும், 20 கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இதுக்கு இவ்வளவு இது பண்ணுறாங்க அப்படின்னுங்கண்ணா. யார் வேண்டாமாலும் வரலாம். மக்கள் வெளியே இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, நகரத்துக்குள்ளே எல்லாமே இருக்கிறாங்க. வருகின்ற பொழுது அவங்க போகிற பாதை தெரியும். யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டும். கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன சாவு வீட்டுக்கு போகிறோம், இறந்து போன வீட்டுக்கு போகிறோம். யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள், அஞ்சலி செலுத்துவதற்கு போகிறாங்க. மக்களுக்கு தெரியும், மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும். அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாரை பார்க்கணும். அதனால் இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துகிறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை கார் வரும்னு. ஆனால் தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு, அரசியலை விட்டுறலாங்கன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன? அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள், ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம். அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். ராமநாதபுரத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம், கரூரை விட்டு கொடுக்க மாட்டோம், கோயம்புத்தூர் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ நடக்கக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தா கரூரில் ஏதோ 2 பூதம் இருக்குது, உள்ளே வந்து அந்த பூதம் கடித்து சாப்பிட்டுருக்கிற மாதிரி தான் நான் செய்தியை பார்க்குறேன். அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க, யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க. காவல்துறையும் எதற்காக இதை பெரிதுபடுத்தி பேசுகிறாங்க எனக்கு தெரியலங்கண்ணா. பிரச்சார கூட்டத்தில் ஒரு நபர் தாவேக்காவுடைய கொடியை தூக்கி ஏந்திருக்காரு. தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்று அந்த அதை பற்றி நான் பேச விரும்பலைங்கண்ணா. எப்படி இருக்கும், யார் வருவார்கள், யார் செல்வார்கள் எனக்கு தெரியாதுங்கண்ணா. எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கட்டும். நான் முதலிருந்து என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிகிட்டு இருக்கேன், கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவும் சொல்லிகிட்டு இருக்கேங்கன்னா, ஐடியாலஜி வந்து வேறு வேறு நேர்கோட்டு பாதையில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு லைனில், நாம் ஒரு லைனில், இன்னொருத்தர் ஒரு லைனில், அது எந்த அளவுக்கு மெர்ஜாகவும் தெரியல. அதனால் பொறுத்திருப்போம். 2026 தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது.
யார் எப்படி வருவார்கள் எல்லாம் கூட காலம் பதில் சொல்லும். அதனால் கூட்டத்துக்கு யார் வந்தாங்க, எந்த கொடி பிடிச்சாங்க, யார் சொன்னாங்க, நான் அதை பார்ப்பதும் இல்லை, எனக்கு அது தெரியறது இல்லைங்கன்னா. அதனால் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியினர் வந்து போராட்டம் ஈடுபடுறாங்க. மக்கள் அடிக்கிறக்கா? திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா? ஒரு ரோட்டில் போகிறாங்க, 2 வீலரில் ஒருத்தர் வர்றாரு, வண்டி முட்டி இருந்துருந்தா. இது எங்கள் எல்லோருக்குமே நடந்திருக்கு, எல்லோருக்கும் நடந்திருக்கு. திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு. எல்லோரும் ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணுவோம், சாரி சொல்லுவோம். அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம், அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம், அவருடைய உயிருக்கு உத்தரவாதம். ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில், சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு. இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர். அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு மிரட்டுறாங்க, வண்டியை பிடுங்குறாங்க, 2 பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விட்றாங்க, அந்த வண்டி கீழே விழுகுது. அதை நாம் பத்திரிகை நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம், பாருங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னு. அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் அண்ணன் திருமாவளவன் தானே பொறுப்பு. ஏன்னா காருக்குள் அவர் உட்கார்ந்துருக்கார். இதில் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ணால் எப்படிங்கன்னா? அதனால் இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு, ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க, அந்த சர்வே டீம் எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கி நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு. இதை சொன்னால் நம்மளே 4 பேர் வந்து திட்டுறான், எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம். உண்மை தானே சொன்னோம். பப்ளிக்கில் நீங்கள் அடிக்கலாமா, ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா? அது எவ்வளோ பெரிய தவறுங்கண்ணா. இது வரைக்கும் காவல்துறை வந்து அவங்க சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல, காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்கண்ணா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது. திருமாவளவன் மேலே தப்புன்னு நான் சொல்ல, உள்ளே இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். வெளியிருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க, வண்டியை உடைக்கிறாங்க, இவ்வளோ பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாமல் காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட்டு போடணும். நீங்கள் முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூரில் போய் பிளிச் எடுக்கிறாங்க, கோயம்புத்தூரில் ஹெல்மெட் போடணும், நீங்கள் வண்டி மெதுவாக ஓட்டணும், அப்படி போடணும். அதே முதலமைச்சர் அந்த பிளிச் எடுக்கிறதுக்கு ரோட்டில் யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ணால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாமே. இன்னைக்கு கோயம்புத்தூர் எவ்வளோ பேர்த்தை சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராஃபிக் பிளிச் எடுக்கிறார், டிராஃபிக் வயலேஷன் பண்ணாதீங்கன்னு. அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா? திருமாவளவன் அவர்கள் விஜயை வந்து பாஜக ஒரு கருவியாக பயன்படுத்தி திமுக அவருடைய கூட்டணி கட்சியினுடைய சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக பாஜக விஜய் ஒரு கருவியாக திருமாவளவன் ஏன் பதறாருன்னு தெரியலங்கண்ணா. ஏன் ஆதவர்ஜுன் அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க? எதற்காக ஆதவர்ஜுனோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள்? நீங்களே வெளிப்படையாக பாருங்கள். ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறாரு, நடிகர் விஜய் அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்குறாரு? அண்ணன் திருமாவளவன் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதனால் இது எப்படி இருக்குன்னா, திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல் எனக்கு தெரிகிறது. அதாவது நானே ஒருத்தர் அங்கே அனுப்புவேன், அந்த கட்சிக்கு போனவரே வந்து முதல் ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்குவார், ஆனால் நான் எல்லாத்தையும் பிஜேபிகிட்ட லிங்க் பண்ணி பேசுவேன். அதனால் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக நடந்துக்கணும். அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தை நடந்துக்கல. இன்னைக்கு அவர் அரசியலில் யாரோ தன்னுடைய எதிரி, தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிற யூகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை திட்டிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறது, எங்களுக்கு இல்லைங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து சமீப காலமாகவே பள்ளிகளில் வந்து பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருது. அதற்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, ஹாஃப் டே லீவ் விட்டுருக்காங்க. எதுக்குன்னா ஹாஃப் டே லீவ் குழந்தைங்களுக்கு? அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க, கொடிசியா போகிறாங்க, ஒன்றுமே இல்லைங்கன்னா ஒரு 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 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் நடக்கிற நிகழ்ச்சி. முதலமைச்சர் வர்றாங்க, ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்கன்னு. கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் வந்துட்டாங்க, ஏன்ப்பா ஸ்கூலுக்கு போல லீவ் விட்டாங்க. இந்த ட்ராமாவை தமிழ்நாடு முழுசும் பண்ணுறாங்க. ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் பெற்றோர்களுக்கு தெரியும். அதே தான் இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்பு. இன்றைக்கி கல்லூரிக்குள் நுழைஞ்சு, இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்சு இதே ட்ராமா அங்கே பண்ணுறாங்க. அதுவும் ஆள் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் உங்களுடைய ஸ்டாலின் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா, தெரியாமல் நடக்குதா, இல்லை யாரோ செய்கிறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா? இன்றைக்கி உதாரணத்திற்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு அரை நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல. எதுக்கு அப்படியே லீவ் விட்றீங்க? குழந்தைங்க படிக்கணும், தீபாவளிக்கு லாங் ஹாலிடே வருது, எதுக்கு லீவ் விட்றீங்க? உங்களுடன் ஸ்டாலின் கேம்பை ஏன் ஸ்கூலுக்குள் நடத்துறீங்க? இது எல்லாம் துரதிருஷ்டவசமானது. அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நேற்று இதுவும் ஒரு ஜிஓ வெளியிடுறாங்க, அதில் ஜாதியுடைய பெயர் ரொம்ப தவறுங்கண்ணே. இங்கே பாருங்கண்ணே, இன்னைக்கு ஐயா திரு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வந்து கோயம்புத்தூருடைய மேம்பாலத்துக்கு வச்சிருக்கிறாங்க.
ஆனால் ஜிடி நாயுடு அவர்கள் ஜாதியெல்லாம் தாண்டி பொது தலைவர். அந்த பாலத்திற்கு பேர் சூட்டணும்னா சரியான நபர். கோயம்புத்தூரில் அந்த பாலத்துக்கு நீங்கள் ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு ஐயா பேர் தான் வைக்கணும். காரணம், ஜிடி நாயுடு ஐயாவுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த பாலம். அங்கே ஒரு தூண் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட ஆயிருக்கும். நாங்கள் அதை மனதார வரவேற்கின்றோம். ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வச்சு அதை மனதார வரவேற்கிறோம். எடிசன் ஆஃப் நம்ம ஊர். நாங்கள் ஜிடி நாயுடு ஐயாவை ஒரு ஜாதியில் அடைக்கிறோமா? இல்லை. நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்டில் கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க. ஏன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை? கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியலில் வந்து இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஜிஓ வச்சுருக்கிறீங்க. அதே போல் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்து பெரிய தலைவர்களாக வந்து யார் பேர் இல்லையே? ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்லை, எம்சி ராஜா ஐயா பேர் இல்லை, யார் பேர் இல்லையே? ஏன் இல்லை? முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்து கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு? அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்லை, முக்கியமான தலைவர்கள் பேர் இல்லை. இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சி வைக்கலாமா? எத்தனை நாளைக்கு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க? எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க?